நம்ம இப்ப தொழுகையில உள்ள துவாக்களை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டணும்னு சனா ஓதுனது, அதுக்கடுத்து அத்தாஹியாத்து, அதுக்கடுத்து ரெண்டாவது ரக்காயத்துல அத்தாஹியாத்து ஓதணும். அத்தாஹியாத்துக்கு அடுத்து என்னது செலவாத்து ஓதணும், செலவாத்து. அதுக்கடுத்து என்ன ரெண்டு ரக்காயத்தோட முடிச்சுன்னா அத்தாஹியாத்தோட இருந்துச்சுன்னா செலவாத்து ஓதிட்டு மூணாவது ரக்காயத்துக்கு போகலாம். இல்ல ஓகே, ரெண்டு படியும் செஞ்சிருக்காங்க சொல்லும். இப்ப சலாம் கொடுக்க போறோம்னா என்னது ரெண்டரை காயத்தான் தொழுறோம்னா சலாம் கொடுக்கணும்னா அத்தாகிய தொழுதுட்டு செலவாத்து ரெண்டு செலவாத்து ஓதிட்டு அப்புறம் ஒரு துவா. ஓகே, அந்த துவா கண்டிப்பா ஓதணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டிப்பா இந்த 4 துவா கண்டிப்பா கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஐசா அலியத்தாலா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஐசா அலியத்தாலா சொன்னதா சொன்னதாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நூல்கள் புகாரி, முஸ்லிம், அபுதாவூத், திர்மிதி, நசையி, அஹ்மத். ஓகே, இது எல்லாத்துலயும் இந்த துவாவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதையும் நம்மளும் படிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபில் ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தி மஹ்யா வ மமாத்தி வ மின் ஷர்ரி ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரமி. ஓகே, சோ ரசூலுல்லாஹி கண்டிப்பா இந்த துஆ கேட்டீங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். அல்லாஹும்ம பிளஸ் இன்னி பிளஸ் அஊது பிளஸ் பி பிளஸ் க பிளஸ் மின் பிளஸ் அஸாப் பிளஸ் கபர். அல்லாஹும்ம அல்லாஹ்வே, இன்னி நிச்சயமாக நான், அஊது உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன், பி கொண்டு எதை கொண்டு, க உன்னை கொண்டு, உன்னிடம் உன்னை கொண்டு நாம் பாதுகாவல் தெரிகிறேன். எதிலிருந்து, மின் விட்டும், கே அஸாப் வேதனையை விட்டும். எதோட வேதனை, கபரின் வேதனை ரொம்ப லேசானதா நினைக்கவே கூடாது, அது பெரிய வேதனை. கண்டிப்பா அந்த கபரின் வேதனையை விட்டும் துவா செய்ய. சரியா, நமக்கு மட்டுமில்ல, நம்ம தாய் தகப்பனுக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் சந்ததிகள் எல்லாருக்குமே குடும்பத்தில் அனைவருக்குமோ நம்ம இந்த துவா கண்டிப்பா கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் நான் உன்னிடம் அஊது பிக உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன். எது, மின் அஸாபின் கபர், கபரின் வேதனையிலிருந்தும் பாதுகாவல் தெரிகிறேன். வ மின் அஸாபின் ஜஹன்னம், வ பிளஸ் மின் பிளஸ் அஸாப் பிளஸ் ஜஹன்னம், வ இன்னும் மற்றும் மின் விட்டு அஸாப் வேதனை, ஜஹன்னம் நரக வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். திருப்பி சொல்லலாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், நரக வேதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன். வ மின் அஸாபி ஜஹன்னம் அப்படி சொல்லலாம். சரியா, ஓகே, ஏன்னா இன்னும் சொல்ல முடியா. சோ நான் ஜஹன்னமுடைய நரக வேதனை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன். வ மின் ஃபித்னத்தி மஹ்யா வல் மமாத்தி, வ பிளஸ் மின் பிளஸ் ஃபித்னா பிளஸ் அல் மஹ்யா பிளஸ் வல் மமாத், வ மற்றும் மேலும் மின் விட்டு, எதை விட்டு, ஃபித்னா குழப்பம், குழப்பத்தை விட்டு. எந்த குழப்பம், மஹ்யா ஏற்படும் குழப்பம் ரொம்ப முக்கியமானது. குழப்பத்துலதான் நம்ம நிறைய என்ன நம்ம டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றது. குழப்பத்தில் இருந்தும் ஃபித்னத்தில் என்ன மஹ்யா, ஹயாத்துல மஹ்யானது வாழ்வுல, துன்யாவோட ஹயாத்துல மஹ்யாவில் உள்ள குழப்பத்தை விட்டு என்னை பாதுகாப்பல்ல. அது மட்டும் இல்ல, வல் மமாத் மரணம், கண்டிப்பா மரணத்தப்போ அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு உண்மையான முஸ்லிமாக உண்மையான மூமினாக மௌத்தாகணும். என்னுடைய என்ன ரூஹ என்னது நல்ல மலர்கள் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம துவா செய்யும். தான் குழப்பம். அந்த நேரத்துல நம்ம குழம்பிடக்கூடாது, அந்த நேரத்துல நம்ம குழம்பிடக்கூடாது. மரணத்துடைய தருவாயில் நம்ம குழம்பிடக்கூடாது. யார குழப்பறாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு. ரசூலுல்லாஹி குழப்பறாங்க இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போனவங்க பக்கத்துல வந்தவங்க மாத்தினாங்க பத்தியலா. சரி, அது மாதிரி குழப்பங்கள் நம்ம கூடக்கூடாது. கண்டிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு நம்ம ஒவ்வொருவரும் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சரியா, சோ அதான் இது, அதுக்குரிய துவா தான் அது. ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத், மரணத்திலும் வாழ்விலும் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்.
ومن شر فتنة المسيح الدجال. Okay, و plus min plus shar nothing. ஃபித்னா பிளஸ் மசி பிளஸ் தஜ்ஜால். வ மற்றும் மீண்டும் மேலும் மின் விட்டு எதை விட்டோம்? ஷர் தீங்கு. எந்த தீங்கு? ஃபித்னா குழப்பம். யாரோட குழப்பம்? மசீஹ் தஜ்ஜால். மசீஹ்னா மீட்பவர். என்ன? மசீஹ் ஈசப்படும். மசீஹ் ஈசப்படும் சொல்லுவோம். சரியா? அவன் மீட்பவர். தஜ்ஜால் குழப்பவாதி. இது வந்தா மசீஹ் தஜ்ஜால் தான் குழப்பவாதி. பொய்யா மீட்பு எடுத்துட்டு வரான்ல தஜ்ஜால். அவனோட குழப்பத்தில் இருந்தும். மசீஹ்னா 2-3 மீனிங் இருக்கு. தொடுறது. சரியா? தொடுறது மசல் செய்யறோம் இல்லையா? அதே வார்த்தை தான். மீட்பவர். ஈசா நபிக்கு மசீன் வந்திருக்கு. சரியா? இது குழப்பவாதி. மீட்பவன் ஆனா குழப்பவாதி. பொய்யன். தஜ்ஜால் யாரு? பொய்யன். நம்மளை குழப்புவான். ஒற்றை கண்ணுடையவன். அவனை பத்தி நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ அந்த அவனின் குழப்பத்தின் தீங்குல இருந்து, இந்த குழப்பவாதி தீங்குல இருந்து எங்களை காப்பாத்தலாம். சரியா? ஓகே, தீவிய கூட தஞ்சால் சொல்றாங்க. சரியா? ஏதோ தஞ்சாலுங்க. சோ அந்த குழப்பவாதியில இருந்து எங்களை காப்பாத்துறையா. தஜ்ஜாலுடைய குழப்பத்தால் விளையும் தீங்குல இருந்து எங்களை பாதுகாவல் தருவாயாக. அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் மஹ்சமி வல் மஹ்ரமி. அல்லாஹும்ம பிளஸ் இன்னி அவுது. அவுது பிளஸ் பி பிளஸ் க மின் பிளஸ் அல் மஹ்சமி வ பிளஸ் மஹ்ரமி. அல்லாஹும்ம அல்லாஹ்வே இன்னி நிச்சயமாக நான் அவுது பாதுகாவல் தேடுகிறேன். பிக்க உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னி அவுது பிக்க நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின் விட்டு எதை விட்டு? மஹ்சமி. இஸ்முன்னா அது பாவம். என்ன? மஹ்சமி பாவம். என்ன புதா சொல்றது? இஸ்முங்கிறது தீங்கு, பாவம். மஹ்சமி பாவம் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கண்டிப்பா. வல் மகரமி கடன் தொலையும். இதை பத்தி யார் நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. கடன் தான் என்ன பண்றது? மையத்தை அடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மையத்துக்கே தொழுவ வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் என்னது? கடனை ஈஸியா வாங்குறாங்க. ஈஸியா வாங்குறா, திருப்பி கொடுக்கறது இல்ல. இல்லையா? இந்த கடன் வாங்குறது நம்மளை காப்பாத்தா. கடன் தான் யாரெல்லாம் நான் சீக்கிரம் அடைக்கக்கூடியது சொல்லிட்டு துவா செய்ய. நம்ம துவா செய்யல அல்லாஹ் அதை கண்டிப்பா விட்டுருவான். கடன் வாங்க கூடாது. ஆனா வாங்கையிலே நம்ம யாரெல்லாம் இந்த கடனை எப்படியா சீக்கிரம் கொடுத்துடணும் அப்படின்னு துவா செய்யணும். கடன் வாங்கினா ஒரு பக்கத்து இருக்கு. சூரத்து பக்ராவுல கடைசி பக்கத்துக்கு முந்தின பக்கத்துல இருந்து ஒரு பக்கத்துக்கு இருக்கு கடன் வாங்க என்ன செய்யணும். ஆனா அதை யாரும் செய்யறது இல்ல. யாருமே செய்யறதில்ல. கடன் வாங்க என்ன செய்யணும்? எழுதணும். யார் எழுதணும்? யார் வாங்கினா அவன் எழுதணும். சரியா? இல்லாட்டா 2 சாட்சி வச்சு அவனுக்கு எழுத முடியாட்டா 2 ஆண் சாட்சிக்கணும். 2 ஆண் சாட்சி இல்லாட்டா என்னது? ஒரு ஆணும் 2 பெண் சாட்சி வைக்கணும். நீளமா எழுதணும். எதையும் விடக்கூடாது. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் எழுதியே ஆகணும். அப்புறம் என்ன? வழிபோக்குல இருந்தா ஏதாவது அதுக்கு பதிலா ஒரு ஜாமான கொடுத்துட்டு என்ன அது இது ஒரு சாட்சி சொல்லணும். இதெல்லாம் செய்யாம சும்மா கொடுத்துட்டு அப்புறம் அண்ணன் தம்பி அப்படி இப்படி யாருக்கு கொடுத்தாலும் கண்டிப்பா அல்லாஹ் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணும். ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். என் அண்ணன் தரேன், என் தம்பி தரேன், என் ஃப்ரெண்டு தரேன்னு அப்புறம் கொடுக்காம போயில அப்புறம் பெரிய பிரச்சனையா போகுது. யாருக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு வாங்கணும். சாட்சி கையெழுத்து போட்டு வாங்கிதான் கடன் கொடுக்கணும். கடன் சாதாரணது கிடையாது. சும்மா கடன் வாங்கவே கூடாது. கடனே வாங்கக்கூடாது. நீங்க இன்னியத்து வைங்க. எல்லாம் நம்மளை காப்பாத்தும். இன்ஷா அல்லாஹ் கடன் தொல்லையில இருந்து என்னை உங்களையும் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். பாவங்கள் செய்வீங்கள் இருந்தும் பார்க்கணும். சோ என்னென்ன துவக்கிக்கிறோம்? யாரெல்லாம் கபூரின் வேதனையிலிருந்தும் நரக நெருப்பில் இருந்தும் என்ன தஜ்ஜாலின் குழப்பத்தில் இருந்தும் வாழ்க்கையிலும் மரணத்திலும் ஏற்படும் குழப்பத்தில் இருந்தும் பாதுகாப்பாயலாம். இது முக்கியமா 4 கண்டிப்பா கேட்டே ஆகும். என்னன்னா கபூர், ஜஹன்னம், நரகம், அப்புறம் ஃபித்னா உலக வாழ்க்கையிலும் மரணத்திலும் ஃபித்னாவில் இருந்தும் தஜ்ஜாலி குழப்பத்திலிருந்து காப்பாத்து. அடுத்து என்ன பாவங்கள் செய்வதிலிருந்து என்னை காப்பாத்து. என் கடன் தொல்லையிலிருந்தும் என்னை காப்பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த துவா கேட்டுட்டு இது மட்டும் இல்லைன்னா நிறைய துவாக்கள் இருக்கு. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஆனா சரியா வேற நமக்கு என்னென்ன துவாக்கள் வேணுமோ நம்ம தமிழ்ல நம்ம லாங்குவேஜ்ல நம்ம கேட்டுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது.
கண்டிப்பா கேட்டுக்கிறீங்க. சலாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ் கிட்ட நேரா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நேரா கேட்கலாம்ல. சரியா? ஈஸியா நமக்கு கபுல் ஆகும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்லாஹ் நானா கண்டிப்பா கபுல் செய்வான். ஓகே, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாட்டா மறுமையில சூப்பரா கிடைக்கும். கண்டிப்பா தருவான் அல்லாஹ். கண்டிப்பா அல்லாஹ் நம்ம கேட்டத தராம இருக்க போறது கிடையாது. இந்த நம்பிக்கையோடையும் நம்ம பாவங்களை விட்டு முதல்ல நம்மள பாவங்களை விட்டு தள்ளிக்கணும். அதனால முதல்ல பாருங்க என்ன இருந்துச்சு, பாவங்களை விட்டு என்னை தூரமாக்கியா அல்ல, பாவங்களை கழுவி விடுவாயா அல்ல, பாவங்களை என்னது நீக்கி வெள்ள துணி மாதிரி என்னை ஆக்கா அல்ல. அப்புறம் தான் நம்ம துவானா கப்படாகும். சோ நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே நம்ம துவா கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் பாவங்கள் செய்யாம நன்மையான காரியங்கள் செய்து அல்லாஹ்கிட்ட நிறைய நன்மைகளான துவாகளை கேட்டு இமைக்கும் அருமைக்கும் இதேற்றம் தருவானாக. ஆமீன் ஆமீன். அரபில் ஆலமீன்.